ஹாய் மாமே, பென்ஸ் கேரக்டர் ப்ரோமோ பாத்தீங்களா? BENS இல்லங்க, BEN-IZART. எப்படி இருந்தது கேரக்டர் ப்ரோமோ? BEN-IZART. எப்பா, இதுக்கு தான் இந்த மாதிரி அனிமேஷன் ஒன்று ரெடி பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பென்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதில் ஆக்டர் ராகவா லாரன்ஸ் குக்கா இருந்தாலும், அதுவே என்ன குக்குன்னு தெரியல. ஓகே, இப்போதைக்கு ஹோட்டல் குக்கா இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் கூறு போட்டு வெட்டி தள்ளுறதையே மீன்களை தான், மீனை தான் துண்டு துட்டா நறுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ ஆன்சர்ஸ் இல்லாமல் இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் இப்போ இந்த கேரக்டர் ப்ரோமோல வில்லனை மீன்களை வச்சு தான் சிம்பிளைஸ் பண்ணி விஷுவலாவே காமிச்சிருக்காங்க. பாரியா, கான்செப்டே நல்லா இருக்கு. ஹீரோக்கான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலயே வில்லனுக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் அழகா ஒரு குட்டி கான்செப்டோட சேர்த்து பண்ணிருக்காங்க. சோ ப்ரோமோலயே முட்டிக்கிட்டு நிக்குதுன்னா படத்துல ஒரு அல்டிமேட் ஃபேஸ் ஆஃப் எதிர்பார்க்கலாம். எதிர் மட்டும் தான் பார்க்கலாம், கிடைச்சா சந்தோஷம். உங்களுக்கு கேரக்டர் ப்ரோமோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஆனா என்னப்பா, ப்ரோமோலயே இவ்வளவு ராவ் அண்ட் ட்ரஸ்டிக்கா பிளட்டோட ரூத்லெஸ்ஸா ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணிருக்கீங்களே, அப்ப படத்துக்கு என்னதான் மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரோமோலயே நிறைய காமிச்சிட்டாங்களா? ஏன்னா வில்லனே சர்ப்ரைஸா இருந்திருக்கும். அவரோட காஸ்டியூம் எப்படி இருப்பாரு, எப்படி பேசுவாரு, ஆட்டிடியூடுன்னு ஓரளவுக்கு அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸை அதிகமாக இந்த ப்ரோமோல ரிவீல் பண்ண மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பாக படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கலான்ற நம்பிக்கையும் ஓரமாக ஒரு இடத்துல இருக்கு. பார்க்கலாம். பென்ஸ் அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணலாம். என்னால் இதை மட்டும் சொல்லாமல் இருக்கவே முடியல. அண்ணன் போட்டிருக்க காஸ்டியூம்க்கு அப்படியே தூக்கிட்டு போய் தங்க விற்கிற விலைக்கு சேட்டு கடையில் அடமான வச்சா குறைஞ்சது 2-3 வருஷம் உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தங்கத்துக்குள்ள ஒரு கேரக்டரை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. கிண்டலெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் பார்த்ததும் ரேண்டமா அப்படி ஒரு தாட். பட் அந்த கோல்டுக்கும் அவர் காஸ்டியூமுக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேலிடான ரீசன் இருக்குமோ தோணுது. நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சொல்றேன். சேம் டைம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஒரு சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி டிஎம்ல அவர் ஒரு கான்செப்ட் சொன்னாரு. டு பி ஆனஸ்ட், எந்த விட அவர் சொன்னது இன்னும் பெட்டரா டிஃபரெண்டா இருந்தது. அந்த ரெண்டு கான்செப்டையும் வீடியோட ஃப்ளோல பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? வீடியோவோட வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல 2 ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. ஒன்னு நம்மளால விட்னஸ் பண்ண முடியும், ஆனா இன்னொன்னு ஜஸ்ட் கேட்டு ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்க முடியறது நாய் அந்த சத்தத்தை கேட்டு குலைக்கிறது. ஆனா அந்த சத்தம் யாரையோ போட்டு பொழைக்கிறாரு, அது தெரியுது. ஆனா ஆப்போசிட்ல அடி வாங்குறவர் கத்தி ஸ்கிரீம் பண்ற மாதிரி எந்த சவுண்டும் இல்ல. அப்போ அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தர் அடிக்கிறாரா, இல்லனா ஆல்ரெடி உயிரை விட்ட ஒரு மனுஷனை தான் இப்படி போட்டு பொழந்துட்டு இருக்காரா? அப்ப ஒரு டெட் பாடியவே இவ்வளோ டேமேஜ் பண்ணி அட்டாக் பண்றாருன்னா அந்த அளவுக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா, இல்லனா வில்லன் அந்த மாதிரி ரொம்ப ராவா ரூத்லெஸ்ஸா இருக்காரா? எப்பா வால்டரு, ரோலெக்ஸே தலையை வெட்டி தூக்கி போட்டுருவாயா? நீ என்ன செத்தவனியா எத்தனை வாட்டி சாவடிக்கிற? அவ்வளோ கொடூரக்காரனா நீ? அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த சீனை பத்தி தெரிஞ்சுது. அண்ட் இன்னொன்னு, அவர் எப்படி தங்கம் போட்டு மின்றாரோ அதே நேரம் டாகுக்கான காலரியுமே கோல்டுல செஞ்சிருக்காங்க. அப்பட்டமா தெரியுது அவர் வளர்க்குற ஒரு பெட்டுன்னு. இந்த ப்ரோமோல மட்டுமே இருக்காது, கண்டிப்பா படத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரோலும் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோல்னா அப்படி இல்ல, ஒரு சீனுக்குள்ள கண்டிப்பா ஒரு கான்செப்டை வச்சிருப்பாங்களோ தோணுது. எப்படி லியோல ஐனா நம்ம சுப்பிரமணிய யூஸ் பண்ணாங்க ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சீன்ல, அந்த மாதிரி இந்த பெட் டாகுக்குமே ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம்னு தோணுது. இதுக்கு என்னப்பா பேர் வச்சிருப்பாங்க? ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா? இல்ல உங்களுக்கு பேர் வைக்க சான்ஸ் கொடுத்தா என்ன பேர் வைப்பீங்க? ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சொல்லுங்க. சம்பவத்தை பண்ணிட்டு சைலண்டா வந்து போஸ்ட் தராருல, இவரை ஒரு கேரக்டரா வச்சுக்கோங்க. அவருக்கு பின்னாடி 2 மேனிக்யூன் பொம்மைகள் இருக்கு. ஆனா அந்த ரெண்டுமே வெல் ட்ரெஸ்டா ராயலா ரிச்சா இருக்கா? அதுவும் ரெட் அண்ட் கிரீன் ஷேட்ல சாரி காஸ்டியூம் ரெடி பண்ணி அந்த மேனிக்யூன் பொம்மைக்கு வச்சிருக்காங்க. ரெட் அண்ட் கிரீன் சினிமால என்ன சொல்ல வருது, என்ன மீனிங்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே நல்லா தெரியும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. படத்துல ஏதாச்சும் கவரிங்னு சொல்றாங்களான்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு நல்லா மினுக்கிறத பார்த்தா கோல்டு மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் கையில யூஸ் பண்ற சுத்தி அந்த ஆமருமே கோல்டானு தெரியல. ஒருவேளை பியூர் கோல்டா இருந்தா இட்ஸ் நான் போரஸ், பிளட் அதுல அப்சர்வ் ஆகாது, ஒட்டாது. சர்ஃபேஸ்லயே அப்படியே வழிஞ்சு வந்து ஒரு பாயிண்ட்ல டிராப்பா சொட்ட ஆரம்பிக்கும். இதுவே இரும்புனா யோசிச்சு பாருங்க, அதுல ரத்தம் வந்து சைக்கோ மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. நான் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குமோன்னு அதை சொன்னேன். நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயிலுக்கு மூவ் ஆயிடலாம். அவரோட காஸ்டியூம் ட்ரெஸ் கோட்ல கோல்டு ஃபிஷ் தங்க மீனை சிம்பிளா வச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா ரெட்ரோ படத்துல பார்த்தோம், ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய வார்ல யூஸ் பண்ற வெப்பனுக்கு கோட் வேர்டா தங்க மீனை சிம்பிளா வச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த கான்செப்டை கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். நாட்டையே அழிக்கிற ஒரு பொருளுக்கு கோல்டு ஃபிஷ்ஷை சிம்பிளா வச்சிருக்காங்கன்னா இந்த மனுஷனுக்கும் அதையே கொடுத்துருக்கிறத பார்த்தா இவரும் ஒரு வெப்பன் போல தான் இருக்கு. ஆனா யாருக்கு வெப்பன்? இவர் ஏதாச்சும் ஒரு எல்சியூல ஒரு கேரக்டர் கூட டிராவல் ஆகிற ஒரு இன்டிஸ்ட்ரக்டபிள் வெப்பனா இருக்காரா, இல்லனா இவரே ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்றாரா? அந்த மாதிரி ஒரு தியரி ஃபார்ம் ஆகலாம். இப்போ வரைக்கும் ஃபிஷ்ஷை கோட் வேர்டா பார்த்தோம். அதை ஒரு சிம்பிளா எடுத்து யோசிச்சு பார்த்தா சில ட்ரெடிஷன்ஸ்ல, முக்கியமா ஈஸ்ட் ஏஷியன் கல்ச்சர்ல ஃபிஷ் சிம்பலைஸ் ப்ராஸ்பெரிட்டி அண்ட்
அபண்டன்ஸ்னு சொல்லுது. செல்வங்கள், செழிப்பு அதெல்லாம் அதிகமா இருக்கிற ஒரு தன்மை கொண்ட மாதிரி ஒரு சிம்பிளா யூஸ் பண்றாங்களாம். முக்கியமான ஒண்ணு, அதுக்குன்னே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அழகா நழுவி போற தன்மை கொண்டது தான் மீன்கள்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்லிப்பரினஸ் அதிகமா ஹைலைட் பண்ற ஒரு சிம்பிளா தெரியுது. இது ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான். ஆனா கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு மனுஷனை மேனிபுலேட் பண்ற பவர் இருக்கிறவங்களுக்கும் கோல்டு ஃபிஷ்ஷை சிம்பிளா கொடுப்பாங்களா. மொத்தத்துல காசு, தங்கம், பணம் எல்லாமே இருக்கு, அதிகமா இருக்கு. ஒரு பிரச்சனைன்னு வந்தா சால்வ் பண்ணவும் தெரியும், அழகா நழுவி அந்த இடத்த விட்டு போகவும் தெரியும். பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி பவரை மெயின்டைன் பண்ற ஒரு கோல்டு ஃபிஷ் வில்லனா சினிமால காமனா பேசப்படுற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த கேரக்டருக்கும் செட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு, கோல்டு ஃபிஷ் நீங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ, அந்த ஃப்ரேமுக்கு நீங்க லைக் போட்டா உங்களுக்கும் நிறைய லக் உங்க லைஃப்ல வருமா. சோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்கப்பா. எப்பெல்லாம் டிசைனா கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு சைடு இருக்கிற கேரக்டருக்கு பின்னாடியும் 2 மேனிகுன் பொம்மைகள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல. பிளெயினா எப்படி வாங்கும்போது கொடுப்பாங்களோ அதே ஸ்டைல்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பொம்மைகளுக்கு வெல் ட்ரெஸ்டா இருக்கு. சோ இதுவே பயங்கர கான்ட்ராஸ்டா தெரியல. பொம்மை மட்டும் இல்ல, அவங்க 2 பேருமே பயங்கர டிஃபரெண்டா இருக்காங்க. ராயலான ட்ரெஸ் போட்டுட்டு கழுத்து ஃபுல்லா செயின், அவர் யூஸ் பண்ற ஸ்மோக் அதுவே வேற ஒண்ணு, நேம்லாம் சொல்ல விரும்பல, எல்லாமே ராயலா இருக்கு. இந்த சைடு இவரை பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல. அவர் ஸ்மோக் பண்றதுக்கு யூஸ் பண்றது கூட பொட்டி கடையில விக்கிற ரொம்ப சாதாரண லோ கிளாஸ் பீடி. இந்த மனுஷன் ராயலா ஒரு ரெட் காஸ்டியூம்ல இருக்காரு. இவர் ஒரு ரெட் டவலை போட்டுட்டு ரொம்ப பிளெயின் சிம்பிளான ஒரு டி-ஷர்ட்டுங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் ரெண்டுமே பயங்கர கான்ட்ராஸ்டா டிசைன் பண்ணிருக்காங்க. குடிக்கிறப்ப கூட ஒரு டீசென்டான கிளாஸ் கூட இல்ல, ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ பண்ற ஒரு பிளாஸ்டிக் கப்பு. தழும்பு, ஸ்கார் எல்லாம் எப்படி டிட்டோவா எக்ஸாக்டா ஒரே மாதிரி 2 பேர் ஃபேஸ்லயுமே இருக்கு. அதுதான் ஒரு சர்ப்ரைஸான எலமெண்டா இருக்கு. அது நம்ம லேட்டரா பேசுவோம். இப்போ அதை மட்டுமே எடுத்து பேச ஆரம்பிச்சா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு, பெரிய கான்செப்டே இருக்கு. ட்ரெஸ்ல எப்படி 2 தங்க மீன்கள் இருக்கோ அந்த மாதிரி சேர்ல உட்காந்து சாப்பிடுறவர் கிட்ட அந்த சிம்பிள் இல்லனாலும் தட்டுல 2 ஃபிஷ்ஷை தான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க, அதான் சாப்பிடுறாரு. யாருப்பா சமைச்சா, எந்த ஹோட்டல்ல இருந்து வருது, அண்ணன் பண்ணி கொடுத்ததா? எல்லாமே ட்ரெஸ்ல, செவுத்துல, செயின், டாலர்ல, கண்ணாடியில கூட மீனை தொங்க விட்டுருக்காங்க. சாப்பிடுறதுல கூட 2 மீன்கள். என்னதான் ஃபிஷ்ஷை வச்சு இவங்க சொல்ல வராங்க, படத்து கூட எப்படி லிங்க் ஆகுது, மெர்ஜ் ஆகுதுன்றது தான் பயங்கர கியூரியஸா இருக்கு. கோல்டுக்கு வேணா சில கான்செப்ட் எல்லாம் சொல்லலாம். இப்போ நான் 1983ல ரிலீஸ் ஆன ஸ்கார்ஃபேஸ்னு ஒரு படம் பார்த்திருக்கேன். அதுல ஹீரோ என்ன பண்ணுவாரு, தான் வந்து ஒரு பயங்கரமான ஆளு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, அந்த வில்லனுங்க கிட்ட ஒரு கெத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சுத்தி தங்கமான பொருட்களா வச்சு லாவிஷா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. படத்தோட டைரக்டரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த படத்துல சர்ப்ரைஸா ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரா. அதே சமயம் இது எல்சியூட 4th இன்ஸ்டால்மெண்ட். அது மட்டும் இல்ல, எல்சியூக்கு ப்ரீக்வலா நடக்கிற படமும் இல்ல, சீக்வலும் கிடையாது, பேரலலா ஓடிட்டு இருக்கிற ஸ்டோரின்னு அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ எப்படி ஒரு ரூம்ல ரோலெக்ஸ் வச்சு செஞ்சிட்டு இருக்காருன்னா பக்கத்து ரூம்ல வால்டர் போட்டு பொளந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேரலலா நடக்கிற சிச்சுவேஷன்ஸ். அந்த பீடியை பத்த வைக்கிறது கூட லைட்டர் மூலமா இல்ல, ₹1 ₹2 தீப்பெட்டி வச்சுதான். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட், எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன், அந்த சிம்பிளிசிட்டி தான் வில்லனை யூனிக்கா அன்பிரெடிக்டபிளா மாத்துது. பென்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஒரு பாக்ஸ் இருக்கும் கீழே, அத பிளட் விஷன்ல பார்க்கும்போது ஸ்கார்பியன் மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு 2 பாம்புகள் எழுந்து சண்டை போடுற லோகோ மாதிரியும் இருக்கு. இது எப்படியும் அந்த ரெஃபரன்ஸ் வந்து சந்தானம் கிட்டையும் கனெக்ட் ஆகுது. அதே வீடியோல ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் ஃபாஸ்டா டைம் லேப்ஸ் ஆகும். அது ஒன்னொன்னா பேசணும். அது மட்டும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு தியரி இருக்குல்ல, அது நம்ம பேசினதை விட இன்னும் டிஃப்ரெண்டா வித்தியாசமா வேற டைமென்ஷன்ல சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேருமே ட்வின்ஸா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 2மே ஒரே ஆள் தான். அவரோட மைண்ட்ல ஓடுற கேம்ஸ் தான் இந்த விஷன்னு சொன்ன மாதிரி ஒரு கான்செப்டை டெக்ஸ்ட் பண்ணாரு. உங்ககிட்ட ஏதாச்சும் கான்செப்ட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னொரு வீடியோ பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சு, பண்ணலான்ற மாதிரி கான்செப்ட் கிரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். அந்த வீடியோல நம்ம எல்சியூ கேரக்டர்ஸ் கூட லைட்டா லிங்க் பண்ணி பேசுவோம். அப்புறம் அந்த மேனிக்யூன் பொம்மை அது என்ன கான்ட்ராஸ்டா வேற விஷயத்த சொல்ல வருது, இதெல்லாமே டீட்டெயிலா அதுல கவர் பண்ணலாம். வீடியோ இன்னும் லைக் பண்ணலனா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸ், உங்க ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் இந்த வீடியோ பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல நான் இங்கப்பா தக் லைஃப் சப்போர்ட் பண்ணி பேசினேன். இருந்த 2-3 பாசிட்டிவ்ஸ் சொல்லிட்டு ஏன் இப்படி படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு புலம்பிட்டு தான் இருந்தேன். அதை சரியா புரிஞ்சிக்கலையா என்னன்னு தெரியல. என்ன வந்து ஏன்ப்பா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேக்குறீங்க. சப்போர்ட் எல்லாம் பண்ணல, எனக்கும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. கேரக்டர்ல நடிக்கிறவங்கள ஏன் இந்த மாதிரி கேரக்டர் பண்றீங்கன்னு அசாசினேட் பண்ணி பர்சனல் லைஃபை தப்பா பேசாதீங்க. நல்ல தரமான படங்கள் கொடுங்கன்னு எவ்வளவு வேணா டீசென்டா
கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அதான் சொல்ல வந்தனே தவிர படத்துக்கு போய் ஏமாந்தது தான், காசு வேஸ்ட் ஆனது வேஸ்ட் தான். டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் இருக்கு, அங்க வந்து உங்க தியரி ஏதாவது வச்சிருந்தா மறக்காம இன்பாக்ஸ் பண்ணவும். சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.